சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம முத்தையும் மீனாவும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முத்துவை வச்சு கேம் நகட்டுறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுதாவும் முத்து வந்து குடித்தா ஏதாட்டு பிரச்சனை பண்ணுவோம், அதை வச்சு பெரிய பிரச்சனையாக்கி அவனை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும், இந்த ஃபங்க்ஷனில் இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அதனால் நம்ம அப்பாவை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காத அளவுக்கு முத்து ஏதாட்டு பிரச்சனை பண்ணார் அப்படின்னா எல்லாரும் அவர் மேலே உள்ள கோவத்தை காட்டிட்டு அவரை பற்றி தான் பேசுவாங்க, நம்மளை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்பா மலேசியாவிலேருந்து ஏன் வரல அப்படின்ட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜயா நம்ம ரோகிணிகிட்டவே கேட்குறாங்க, உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து வந்துட்டு இருக்காங்களா, வரலையா, நீ பொய் சொல்லிட்டு இருக்கியா, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உன் மேலே உங்கள் அப்பனே பாசமே இல்லையா, இந்த தாலி பெருக்கு விழாவில் ஏன் வரல, உனக்கும் சேர்த்தானே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாரி மோனாஜும் அப்படி தான் சொல்கிறாரு. அவர் அப்போ பேசினாருப்பா, என்கிட்டையும் பேசினாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுமாரி சரி ரோகிணியோட அப்போ வர லேட் ஆகுதுல்ல, அப்போ சுருதிக்கு அது வரைக்கும் நம்ம தாலி பெருக்கு விழா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம முத்துவை வந்து குடிக்கிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. முத்து கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்காப்புல, ஆனால் மீனாவுக்கு தெரியாது. ஆனால் மீனா வந்து முத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பின்னாலேயே நம்ம மீனாவும் அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவை பிடிச்சி இங்கே உட்காருங்க, யார் பேசினாலும் நீங்களும் பேசாதுங்க, என்னங்கிறதோடு நிப்பாட்டிக்கிங்க, யார் கேட்டாலும் ஏன் பேச மாட்டேங்க, ரொம்பலாம் நீ நல்லா பேசுவியே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மௌன விரதம் அந்த மாதிரி சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மெயினாக பக்கத்துலேயே இருந்துக்கிறாங்க. நம்ம முத்து வச்சு நிறைய பேர் கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ரோகிணி ஒரு பக்கம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரோகிணி ஒரு ஆள் செட் பண்ணி நம்ம முத்துக்கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் பழக்கம் தான், நம்ம பாரில் வச்சு நிறைய வாட்டி நல்லா பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்ம முத்து வந்து சரக்கு அடிக்கிறதுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம முத்து கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்காரு, இது நம்ம மீனாவுக்கு தெரியாது. மீனாவுக்கு தெரிஞ்சால் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் முத்து வச்சு நிறைய பேர் கேம் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம மீனாக காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறகடிக்க சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.